அப்போ வீதியில் நடந்துட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த பசியில் கூட அந்த சத்தம் வந்து அவர் ஆர்வமாக கேட்குது. குங்குலியும் குங்குலியுன்ட்டு எதிரில் பார்த்தீங்கன்னா மாட்டு வண்டியில் ஒரு ஃபுல்லாக மாட்டு வண்டியில் ஏற்றிட்டு குங்குலியும் குங்குலின்ட்டு வியாபாரக்கார் வராரு. உடனே அவருக்கு அப்படியே சந்தோஷமாயிடுச்சு. நம்ம போகிறது எதுக்காக? நம்ம மனைவி வந்து தங்க நகையை தாலியை கொடுத்துருக்காங்க, குழந்தைங்க பட்னியாக இருக்குன்ட்டு. அவருக்கு அந்த எண்ணெல்லாம் இல்லை, குழந்தைங்க மனைவி எல்லாம். அந்த குங்குலியம் கேட்டோன்னா அவருக்கு ரொம்ப பரவசமாயிடுச்சு. உடனே போகிறாரு, பார்க்குறாரு, ரொம்ப நல்லா இருக்குது வாசனமே. எவ்வளோப்பான்னு கேட்குறாரு. ஐயா குங்குலியம் இது ரொம்ப நல்ல வாசனை திரவியமுங்க ஐயா அப்படின்னோடனே, அப்படியாப்பா எனக்கு மொத்தமாக கொடுத்துட்றியாப்பா அப்படின்றாரு. கொடுத்துட்றேன், ஆனால் ஒரு பண்ட மாற்றம்பா அப்படின்னு சொல்கிறார். என்கிட்ட காசு இல்லை, ஆனால் தங்கம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த தங்கத்தை காட்டுறாரு அந்த தாலி. உடனே அந்த வியாபாரக்காரம் வாங்கிட்டு, ஐயா இது மொத்தமே உங்களுக்கு ஏதா அப்படின்னு கொடுத்துட்டு அதை எல்லாத்தையும் போய் கோயிலில் எடுத்துன்னு போயிட்டு அடக்கிறாரு அந்த குங்குலியங்கள்லாம் வந்துட்டு. ஆனாலும் அப்போது வாங்கிட்ட பிறகு மனசில் மனைவிக்கிட்ட இப்போ நம்ம எப்படி வீட்டுக்கு போவோம்? மனைவி கொடுத்தது எதுக்காக? குழந்தைங்க பசியாக இருக்குது, இதை விற்று நெல்மணிங்களோ மளிகை பொருளெல்லாம் வாங்கின்னு வாங்கன்னு சொன்னாங்க. நம்ம இப்போ எப்படி போகிறதுன்னு. ஆனாலும் ஒரு மனசில் ரொம்ப சந்தோஷம். சாமிக்கு குங்குலியத்துக்கு குறைவில்லை, அதை வாங்கி வச்சுட்டோம். இப்போ எப்படி நம்ம வீட்டுக்கு போகிறது அப்படின்ட்டு யோசனை பண்ணல. அந்த ஒரு களைப்புலேயே என்ன பண்ணுறாரு, அப்படியே தூங்கிடுறாரு, உறங்கிடுறாரு. இப்போ இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, நம்ம வீட்டுக்காரர் வருவாங்க, குழந்தைக்கு எல்லாம் ஒரு மளிகை பொருளெல்லாம் வாங்கின்னு வருவாருன்னு இந்த அம்மா விழி மேலே விழி வச்சு காத்துன்னு இருக்காங்க. பார்த்தா இவர் பார்த்தோன்னா அசதியில் அமிர்த கடேஸ்வரர் ஆலயத்தில் அப்படியே படுத்துடுறாரு அந்த அசதியில் பசியின் காரணமாக.